யூனிக்கா இருப்பாங்க. அவங்க ஐப்ரோஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ ஐபிஎஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பயங்கர ஃபேமஸ். ஆமா. உண்மையிலேயே நான் 2 இயர்ஸா உங்க பேர் நான் கேள்விப்பட்டதா இருக்கு. ஆ. நான் கனா சீசன் 1 முடிச்ச உடனே நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப நான் கூப்பிடும்போது நான் உங்ககிட்ட நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னன்னா, அ எந்த ஒரு ஆடிஷன்ஸ் போனாலும், எந்த ஒரு டெஸ்ட் ஷூட்ஸ் போனாலும், பேர் எந்த மாரி இருப்பாங்கன்னு பேசும்போதெல்லாம் அந்த ஐலி பொண்ணு மாரி தான் ரிசம்பிளன்ஸ். ஐலி பொண்ணு தான் ரெஃபரன்ஸ். இப்படிதான் ஒரு 2 வருஷமாவே விஜய் டிவில நம்ம வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் டெஸ்ட் ஷூட் போவோம். ஜீ தமிழ் போவோம். எங்க போனாலும் இந்த மாரி ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஸோ என்னடா அவங்க இவங்களே ரிசம்பிள் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சா கேட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வரும்போது அதே தான் சொன்னாங்க. அயலி ஹீரோயின் தாங்க பண்றாங்க. அபி நட்சத்திரம் தான் பண்றாங்க. நானும் சரி இதுவும் சும்மா தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க ஃபேம் தானே. அயலி பெரிய ஹிட். ஸோ பெரிய ஃபேம். யூனிக்கா இருப்பாங்க. அவங்க ஐப்ரோஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ ஐபிஎஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பயங்கர ஃபேமஸ். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தா உண்மையில அங்க இருந்தாங்க. அங்க இருந்தாங்க. ஓகே இவங்க ஆகும்போது அவங்க கன்ஃபார்ம் இருக்கு. உண்மையிலேயே ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் அப்பதான் பார்க்குறேன் அவங்கள. ஓகே. 2 இயர்ஸா பேர் தான் கேள்விப்பட்டே இருப்போம் போற இடத்துல. பட் நேர்ல பார்க்கும்போது, சரி இவங்களும் பண்ணாங்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸோ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா வரவங்கட்ட அது ஒரு புதுசா அமைச்சரா கத்துக்கிற மாரி இருக்கும். பட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கும்போது ஒரு ஜாலி தான். நமக்கு ஒரு இதுதானே.